அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலந்தன் ஆருயிரதனை வவ்வினாய்க்குந்தன் வன்மை கண்டடியேன் எந்தை நீயனை நமன் தமர் நாளியில் இவன் மற்றென் அடியான் என விளக்கும் சிந்தையால் வந்து திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திரு புன்கூருளானே கம்பம் மால்களிற்றின் உரியானை காமற் காய்ந்ததோர் கண்ணுடையானை செம்போனை ஒக்கோ திருவுருவானை செழும்பொழில் திரு புன்கூருளானை உம்பராளியை உமையவள் கோணை ஊரன்வன் தொண்டன் உள்ளத்தால் உகந்து அன்பினால் சொன்ன அருந்தமிழ் ஐந்தோடு ஐந்தும் வல்லவர் அருவினை இலரே. ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு சம்பவத்தை சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணுகின்றார். இந்த பாட்டில் ஒரு சிறப்புக்குரிய 2 விஷயம் இருக்குது. மழை வேண்டல் பதிகை. மழையை இந்த ஊரில் மழை இல்லாமல் இருந்துச்சு. அந்த மழையை முன்னாடி ஏற்கொண்டு கழிக்காமல் நாயனார் பண்ண அற்புதத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கார். அது பதிகை வரும்போது சொல்லுகின்றேன். முதல்ல அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலன் தன் ஆருயிர் அதனை அப்படின்னார். இது மார்க்கண்டேயருக்குரிய சரித்திரம். அந்த நாளர் அப்படிங்கிறது அவன் மார்க்கண்டேயர் மறையவரவர் பிரம்மச்சாரி. உன் அடைக்கலம் புகுத யமன் விரட்டி கொண்டு வந்தான். அவர் ஓடிச்சென்று சாமியுடைய கர்ப்பகத்துள்ள புந்தார். அவனுடைய பாச கயிறில் 3 திரி இருக்கும். அது 3, ஒன்று சுத்தமாய, இன்னொன்று அஸ்தமாய, இன்னொன்று ஒன்று அசுத்தமாய, அஸ்தமாய, பிரகிருதி மாயன்னு 3 பேர். அந்த 3க்குள்ளே விசிறி அடிக்கும் பொழுது அதில் சாமியுடைய கர்ப்பகத்துள்ள நுழையும் பொழுது பிரகிருதி மாயக்குரிய பிரியும் அஸ்தமாயக்குரிய பிரியும் எரிஞ்சு போயிடுச்சான். சிவதத்துவ பூணமாகிய சுத்தமாய மட்டும்தான் உள்ளே போனது அப்படின்னு மார்க்கண்டேயர் அந்த புராணத்தில் சொல்லுவாங்க. அப்படிலாம் அந்த தத்துவார்த்தமாக இருக்குது. அதனால் அந்த நாளன் உன்னடைக்களம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலன் தன் ஆருயிரதனை வவ்வினாய்க்கு. வவ்வினாய்னா வவ்வேல்னா பிடிச்சி இழுத்துடுறதுன்னு அர்த்தம். அவர் ஏற்கனவே எதுன்னு சொன்னார் சாமி, என் அடியான் உயிரை வவ்வேல் என்று அடைக்கூற்றுவதத்தை பொன்னடிய பரவினாலும் பூவுடன் நீர் சுமக்கும் நடியார் நடுகளை நடுங்களம் மேயவனேன்னு அங்கே சொன்னார். இந்த இடத்துல வவ்வினாயினா நீ பறிச்சிட்டேன்னு அர்த்தம். பறிக்காத, என்னுடைய அடியானுடைய உயிரை பறிக்காதுன்னு சொல்லி அவன் உயிரை பறிச்சிட்டாருன்னு அர்த்தம். வவ்வினாய்க்கு உந்தன் வன்மை கண்டு அடியேன். உலகத்தில் எந்த சாமியும் மரணத்தை மரணிக்க செய்ததை நான் பார்த்ததே இல்லை. மற்ற தெய்வங்களெல்லாம் மரணிப்பதை தான் நாம் பார்க்குறோம். ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்னு அப்பர் சாமி காட்டியிருக்காங்க இல்லையா? அதனால் அதை கண்டு எந்தை நீ எனை நமன் தமர் நளியில் இவன் மற்ற என் அடியான் என விளக்கும். எங்கள் அப்பா நீ அப்படின்னார். நீ எனை நமன் தமர் நளியில், யமதூதர்கள் வந்து என்னை நலிவிச்சாங்கன்னா இவன் மற்ற என் அடியான் என விளக்கும். இவனோட அடியான்னு சொல்லி இவனை கொள்ளாதீங்கன்னு சாமி சொல்லுவாராம். அதை சொல்லுகின்றார். இதைத்தான் மடித்தாடு அடிமைக்கு நன்றியை மனநேனி வாழும் நாளில் தடுத்தாட்டி திருமணார் தமரதக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான்னர். செத்தவர் உயிரோடு அழைச்சிட்டு வந்துட்டார். சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூர் உளானே. செழுமையான பொழில்கள் சூழ்ந்து திருப்புன்கூர் என்ற சேத்திரத்தை அடைந்தவர்னர். இதுதான் அந்த சரித்திரப்பாட்டு. வையகம் முற்று மாமழை மறந்து வயலில் நீரிலை மாநிலந்தருகோம் உய்ய கொள்க மற்ற எங்களை என்ன ஒளிகொள் வெண்முகிலாய் பறந்து எங்கும் பெய்யும் மாமழை பெருவெள்ளம் தவிர்த்து பயர்த்தும் பன்னிரு வேலி கொண்டு அருளும் செய்கை கண்டு நின் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூருளானே என்ற பாட்டு. சாமி முதல்ல லஞ்சம் வாங்கிட்டு வேலை பார்த்தவர் சாமி தான் அப்படிங்கிற இந்த பாட்டை சொல்கிறார். லஞ்சமும் சாதாரண லஞ்சம் இல்லை,
அவ்வளோ பெரிய லஞ்சம் இல்லையா? மாநிலம் தருகோம் இன்னொரு பாட்டுன்னு சொல்லுவார் இல்லையா? அதை ஈரறு வேலினர். ஈரறு வேலினா 12 வேலி நிலம். மழை பெய்யறதுக்கு 12 வேலி நிலம், மழை நிற்கிறதுக்கு 12 வேலி நிலமா இந்த பாட்டு இல்லையா? அதேமாதிரி தான் நம்முடைய திருநன்றியூர் கோயிலுக்கு 360 வேலி நிலம் இருந்ததாக செந்தமிழ் சாமி பதிவு பண்ணுறார். 360 வேலி நிலம். அது சன்னியான ஒரு தடவை சொன்னாங்க. கோயில் பூஜைலாம் ஒழுங்காக நடக்கல, நிலம் எழுதுறானுவோம், கோயிலுக்கு நிலம்லாம் சொத்துலாம் இருக்குது. ஆனால் ஆமாம் இருந்துச்சு தான். இப்போ அதிகத்தில் இருக்குது 360 வேலி நிலம். ஆனால் நம்மக்கிட்ட வரும்போது 360 வேலி நிலத்தோடைய கோயில் வந்தது இல்லை. எதோ இருக்கிறத வச்சு தான் கோயில் நிர்வாகம் பண்ணுறோம்னாங்க சாமி. 360 வேலி நிலம் எவ்வளோங்க? ஒரு 7 ஏக்கர் 6 ஏக்கரா? 7 ஏக்கர், ஒரு 6 ஏக்கர்னு வச்சுப்போம். ஒரு வேலி 6 ஏக்கர்னா 360 வேலி எத்தனை ஏக்கருங்க? 2000 ஏக்கரா? 4 கிராமம் வந்துடுமா? 600 ஏக்கருங்கிறது ஒரு கிராமத்துடைய கணக்கு. இங்கேருந்து நந்தன சிக்னல் வரைக்கும் இருக்குமா? தாண்டி இருக்குமா? இங்கேருந்து அப்போ திருவான்மையூர் வரைக்கும் வச்சுக்கலாமா? அவ்வளோ நிலமும் அந்த கோயில் எழுதி வச்சுட்டார். இது இதுக்கு 360 வேலிங்கிறது திருவன்றூருக்கு. இதுக்கு 12 வேலி. 12 வேலிங்கிறது எத்தனை ஏக்கரு? 12 6ன்னு பார்க்கணுமா? 6 12 5 12 60 6 12 64 74 ஏக்கர். 2 74 இப்போ. ஆனால் மழை பெய்ய ஒன்று, மழை நிற்க ஒரு 74, மழை பெய்ய ஒரு 74. சரி, இதெல்லாம் வாங்கிக்கிட்டாரு சாமி, தப்பு இல்லை. வச்சிருக்காரா? அந்த திறமை இல்லையே சாமிக்கிட்ட. அப்போ இல்லை, எந்த கோயிலுமே எங்கே போனாலும் நிலம் இல்லைங்கிறாங்க, நிலத்தில் வருமானம் இல்லைங்கிறாங்க, குத்தகம் இல்லைங்கிறாங்க, கோயிலுக்கே வருமானம் கிடையாது, கோயிலுக்கு அபிஷேகம் இல்லை, சாமிக்கு வஸ்திரம் கிடையாது, எங்கேயும் அபிஷேகம் இல்லை. எங்கே பார்த்தாலும் சோழ நாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே பத்திரம் கோயில் இருக்குது. ஆனால் எல்லா கோயிலுக்கும் நிலம் எழுதி வச்சிருக்கிறதையும் வேந்த கலர் கருதி ராஜாக்கள் கொடுத்து பார்க்குறோம். ஆனால் பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு சாமிக்கு துப்புள்ள போல் இருக்கு. இப்போ கேட்டு மட்டும் வாங்கிக்கார் எல்லாத்தையும். அப்படியே சொல்ல வேண்டியிருக்கு. வேறு என்ன பண்ணுறது இப்போ இல்லையா? சாமியை வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை பராமரிக்க வேண்டியது அடியார்களுடைய கடமை, அந்த ஊரில் மக்களுக்குடைய கடமை இல்லையா? அதை மக்கள் கைவிட்டதுனால சாமியும் அவங்க மேலே ஈடுபாடு இல்லாமல் வச்சிருக்கு. அந்த காலத்தில் சோழ நாட்டில் ஏன் எந்த பிரச்சனை இல்லாமல் அவ்வளோ நிலம் வளைஞ்சது? இந்த பிரச்சனை இல்லாமல் காவேரியில் தண்ணி வந்தது. ஏன்? சிவ வழிபாடு நடந்து கொண்டே இருந்தது இடையறாமல். சாமி காவேரியில் தண்ணியை கொடுத்துக்கிட்டே இருந்தார். என்றைக்கு சோழ நாட்டில் சிவ வழிபாடு கோயில்களெல்லாம் மூடி வச்சாங்களோ அன்றைக்கே காவிரியும் வராமல் நின்றுக்கிட்டா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா சோழ நாட்டில் காவிரி ஏன் வந்தது? சிவபூசைக்காக தான் காவிரியே வருதுங்க. இந்திரன் சிவபூசை பண்ணுறதுக்கு தண்ணி இல்லை, அவன் சீர்காழியில் இருக்கான். அதெல்லாம் சீர்காழிக்கு தண்ணி வேணுங்கிறதுக்காக தான் காவிரி கமண்டலத்தில் இருக்குது. அகத்தியோட கமண்டலத்தில் விநாயகர் போய் கமண்டலம் தள்ளி விடுறாரு. அங்கேருந்து மழை வருது, காவிரி வருதுன்னு தான் கந்தபுராணம் சொல்லுகிறது. அதனால் சிவபூஜைக்காக வந்த நதி, அந்த நதியாலே நாடு உய்ந்தது. ஆனால் சிவபூஜை விட்டாச்சு, நதி ஏன் வரும்? அப்புறம் நதி வராதனால விவசாயம் நடக்கலை. இதுதான் காரணம். ஒழுங்காக கோயிலெலாம் பூஜை நடந்ததுன்னா ஒழுங்காக எல்லாமே நடக்க போகுது. அதனால் வையகம் முற்று மாமழை மறந்து மழை பெய்யலன்னு என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. அதனால் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல்னார். இன்றைக்கி முதுமொழி மேல் வைப்புன்னு ஒன்று திருவான்மையூரில் பேச போகிறோம் ஈவினிங். இன்றையோட அறத்துப்பால் நிறைவாகுது. அறத்துப்பாலில் கடவுள் வாழ்த்து நிறைவாகுது. அதுக்கு அடுத்து வான் சிறப்பை பற்றி பேச போகிறார். வான் சிறப்பில் மழையை சாமிக்கு ஒப்பாக வைக்கிறார் ஒரு திருக்குறளில். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாகி மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழையினர். ஒருத்தனை கெடுக்கிறதும் மழை தான், கெடுத்தவனை திரும்பி வாழ வைக்கிறதும் மழை தான். வேறு என்ன பண்ண முடியும்? அதுதான். அதனால் சாமி தான் உலகத்தை அழிக்கிறார், அவரைத்தான் உற்பத்தியும் பண்ணுகிறார். அப்படி உற்பத்தி பண்ணிக்கிறார் அதை. அதனால் மழை பெய்யலைன்னா ஒன்றும் நடக்காதுங்கிற சொல்கிறார். வையகம் முற்றும் மாமழை மறந்து வயலில் நீரிலை மாநிலம் தருகோம் உய்ய கொள்க மற்ற எங்களை என்ன ஒளிகொள் வெண்முகிலாய் பறந்து எங்கும். இவங்களே சொல்கிறாங்க மாநிலம் தருவோம்னு சொன்னாங்களா சாமிக்கிட்ட. சாமி கோயிலுக்கு நல்லா எழுதி வைக்கிறோம், மழை கொடுங்கன்னு கேட்டாங்க சாமிக்கிட்ட. உய்ய கொள்க, எங்களை உய்ய கொள்க, நாங்கள் நலம் பெறும்படியாக அந்த நிலத்தை நீங்கள் கொள்ளுங்க, கோயிலுக்கு எடுத்துங்க இந்த நிலத்தை. மற்ற எங்களை என்ன ஒளிகொள் வெண்முகிலாய் பறந்து. அதனால் ஒளிகோள் வெண்முகில், இடியோடு வந்தார்னு அர்த்தம். ஒளினா இடி இந்த இடத்துல. வெண்முகில் பறந்து வந்து எங்கும் பெய்யும் மாமழை பெருவெள்ளம் தவிர்த்து. மழை வேணும்னு தானே கேட்டேன், தான் மழைன்னு கொடுத்தார். ஊரே முழிடுச்சு, அவ்வளோ மழை. 12 வேலி நிலத்துக்கு ஏற்ற மழையை பற்றி முடிஞ்சு விட்டார். ஐயோ மழை நிறுத்த திரும்பி பிரார்த்தனை பண்ணாங்க, திரும்ப கொடு, மழை வேணுமா கொடு, மழை வேணாமா கொடு. அதுபோல் தான் அந்த யூடியூப்பில் பார்த்துட்டு வச்சுங்களேன், நம்மளுடைய வீடியோஸ் நிறையா எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகணுமா, காசு கொடு இல்லையா? நம்ம வீடியோவில் விளம்பரம் வர வேணாமா, காசு கொடு இல்லையா? நிறைய ரீச் ஆகணும்னா நம்ம வீடியோவில் விளம்பரம் வரணும்,
விளம்பரம் வந்ததுன்னா நம்ம வீடியோ எல்லாருக்கும் காமிக்கும், நம்ம போடுற வீடியோ. அதுக்கு நம்ம பணம் கட்டணும் யூடியூப்பில். அப்போனாக்கா நல்ல காசு கொடுத்து பிரியம் பண்ணிக்கிட்டோம்னாக்கா அந்த நம்மள வீடியோ நிறைய வியூக்கு போகும் விளம்பரம் பண்ணிக்கிறதுக்கு. சரி, நம்ம பார்க்கும்போது விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்குது, அது வேணான்னா அதுவும் நம்ம காசு கொடுக்கணும் அவன்கிட்ட. நம்ம காசு கொடுத்தோம்னா ப்ரீமியம் பண்ணிக்கிட்டோம், நம்ம வீடியோவில் விளம்பரமே வராது. எப்படி சம்பாதிக்கலாம் பாருங்கள். வீடியோ வியூ போகணுமா, அது காசு கொடு, உன் வீடியோவில் விளம்பரம் வரும். இப்போ நம்ம வீடியோவை நம்ம பார்க்க போகிறது இல்லை, அதனால் நம்ம வீடியோ எவ்வளோ விளம்பரம் தான் பரவாயில்ல. ஆனால் அடுத்த வீடியோ நாம் பார்க்கும்பொழுது விளம்பரம் வரக்கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம். விளம்பரம் வந்தால் சர நின்றுட்டே இருக்கும், ஸ்கிப் ஆட் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா வீடியோ பார்க்கும்போது. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ப்ரீமியம்னு ஒரு ப்ரீமியம் அக்கௌண்ட் இருக்குது. இந்த அக்கௌண்ட் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கனாக்கா 189 ரூபா, 110 ரூபாயில் 109 ரூபாய் 90 ரூபாயிலே இருக்குது. 3 பேக் இருக்குது. அதில் 189 ரூபா ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 6 பேர் யூஸ் பண்ணலாம். ஃபேமிலி பேக்குன்னு இதுக்கு பேர். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 189 ரூபா ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா விளம்பரமே வராது. அப்புறம் ஆஃப்லைனில் கேட்கலாம், பாட்டு மட்டும் கேட்டுக்கலாம், ஸ்க்ரீனை மூடி வச்சுட்டு யூடியூப்பில் அப்படிலாம் இருக்குது. இப்போ நம்ம சொற்பொழிவுலாம் கேட்குறதுக்குலாம் உங்களுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். அது 189 ரூபா ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டிங்கனாக்க சொற்பொழிவோ ஏதோ நீங்கள் போட்டு விட்டு ஃபோன் அப்படி ஆஃப் பண்ணி வச்சிடலாம். யூடியூப்பில் பார்த்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணாமல். ஆடியோ மட்டும் ஓடும், வீடியோ அப்படியே க்ளோஸ் ஆகிடும். அதுமாரி பண்ணிக்கிட்டிங்கனாக்க அந்த வேலையை சாமி தான் வச்சுருக்காரு. முத மழை பெய்யணுமா நிலம் கொடு, மழை நிற்கணுமா நிலம் கொடு அப்படின்னு. அதனால் வெண்முகிலாய் பறந்து எங்கும் பெய்யும் மாமழை பெருவெல்லம் தவிர்த்து பகிர்த்தும் பன்னிரு வேலை கொண்டு அருளும். திரும்பவும் பன்னிரு வேலை பயிர்த்துனா திரும்பவும் அகேன் வேலை கொண்டு அருளும் செய்கை கண்டு நின் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூருளானே என்று இப்படி நீங்கள் கருணை செய்கின்றாயே, அடியார்கள்ட்ட காசு வாங்கிட்டு கருணை செய்கின்றாயே, அதை பார்த்துட்டு ஒன்று அடைந்தாங்கிறார் சாமி இல்லையா. இது நம்ம கிடையாது, அவருக்கு தான். ஏன்னா நாம் வைக்கிறது 12 வேலை கொடுக்குறது சாமிக்கு இப்போ இல்லையா. 12 ரூபாய்க்கு ஒரு தேங்காய் வைத்தா கூட 10 ரூபாய் கிடைக்கும்னு கேட்குறோம் சாமிகிட்ட போய் கோயிலில் கடையில். எங்கே 12 வேலை எழுதி வைக்கிறது சாமிக்கு. அதனால் ஏதம் நன்னிலம் ஈரரு வேலி ஏர்கோன் உற்ற இரும்பினி தவிர்த்து கோதனங்களின் பலர் பால் கறந்து ஆட்ட கோல வெண்மணர் சிவன் தன்மேல் சென்ற தாதைதால் அற எறிந்த சண்டிக்கு உன் சடைமிசை மலரருள் செய்ய கண்டு பூதகாலினின் பொன்னடி அடைந்தேன் பூம்பொழில் திருப்புன்கூருளானே. ஏதம் நன்னிலம் ஈரருவேலி ஏர்கோன் உற்ற இரும்பினி தவிர்த்துனார். இப்போ ஏர்கோன் கழிக்காம நேரம் கொடுத்தாருங்கிறது தெரிகிறது. அவருடைய இரும்பினி தவிர்த்துனா அவருக்கு வந்த நோயையும் தவிர்த்து, இதுதான் குறிப்பு. அவருக்கு என்ன நோய் வந்ததுங்கிறது, சூழ நோய் வந்ததுங்கிறது. கோதனங்களின் பால் கறந்து ஆட்ட, கோதனம் அப்படிங்கிறது பசுக்கள். கோதனங்கள் வழிபடு குலாவுன்னு ஒரு க்ஷேத்திரமே இருக்குது. நம்ம திருப்பனந்தாள் பக்கத்தில் ஒரு க்ஷேத்திரத்தை கோதனம் வழிபட்ட க்ஷேத்திரம்னு சொல்வார். கோல வெண்மணர் சிவன் தன்மேல் சென்ற தாதைதாள் சொல்கிற பாருங்க, சிவன் தன்மேல் சென்ற தாதைதாள்னார் பாருங்க. அவங்க அப்பா எதனை சிதைச்சார், சிவலிங்கத்தை சிதைத்தாருங்கிறது சான்று பாருங்க. ஏதாவது தீதில்லை மாணி சிவ இதில் ஞானசம்பந்த பெருமானார் பால்கொண்டங்கு ஆட்டிட தாதை பண்டு முடிமேல் சென்ற காலை அறைவெட்டனர். முடிமேல் சென்றங்கும் போது காலை அவர் சுவாமியுடைய சிவலிங்கத்தை சிதைத்தார்னார். அதேபோல் எங்கேயும் சொல்கிறார் பாருங்க, சிவன் தன்மேல் சென்ற தாதை தால் அற எறிந்த சண்டிக்கு உன் சடைமிசை மலரருள் செய்ய கண்டு பூதகாலினின் பொன்னடி அடைந்தேன் பூம்பொழில் திருப்பொன்கூர் உளானே. பூதகாலினா பூதங்களை ஆளாக உடையவன் அர்த்தம். நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கு அரையன் நாளை போவானும் கற்ற சூதன் நற்சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புள்ளன் என்று இவர்கள் குற்றம் செய்யினும் குணமெனக் கருதும் கொள்கை கண்டு நின் குறைகள் அடைந்தேன் பொற்றிரல் மணிக்கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் திருப்புன்கூருளானே. இந்த பாட்டு ரொம்ப சர்ச்சைக்குரிய பாடலாம், ரொம்ப காலமாக நடிச்சிட்ருக்கு. அதாவது இவங்கெல்லாம் குற்றம் செஞ்சாலும் குணமாக கொள்ளுவ அப்படின்னா அவங்க குற்றம் செஞ்சாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல அக்கா மட்டும் என்ன செஞ்சாலும் அப்படியே ஒத்துக்கிற, என்னை மட்டும் கேட்டுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறோம்ல வீட்டில். அப்படின்னா அக்கா செஞ்சாரு அர்த்தமாங்க, அக்கா தான் செஞ்சுருக்காளாங்க, அக்காவை மட்டும் உனக்கு நல்லா பிடிக்குதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல. விளக்கம் புரியுதுங்களா? அப்படி தான் புரிஞ்சுக்கிற தவிர்த்து இதில் அவங்களாம் குற்றமாக செய்யணும் குணமாக கொண்டாருன்னா அவங்க ஏதோ குற்றம் செஞ்சுட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தர் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். ஞானசம்பந்தர் என்ன குற்றம் செய்தார், நாவுக்கரசர் என்ன குற்றம் செய்தார், கண்ணப்பர் என்ன குற்றம் செய்தார், அவர் மாம்சம் சாட்டார் அதான் குற்றம், அப்படிலாம் தீர்ப்பு வழங்கிட்டு இருக்காங்க அந்த பாட்டு. அப்படிலாம் குற்றம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவங்க ஒருவேளை செஞ்சாலும் கூட ஒத்துப்பார், அது பெருமானுடைய கருணை, தன்னடியார் அனாச்சாரம் பொறுப்பானைன்னு அப்புறம் சொன்னார். அது இல்லையா? குற்றங்கள் செய்தாலும் கூட குணமாக கொள்வாங்க அடியாருக்கு. அதனால் நானும் அடியானாயிட்டா நான் குற்றம் செஞ்சுக்கலாம், எனக்கு ஒரு தப்பு நடக்காது அப்படிங்கிறது ஒரு சலுகை எடுத்துக்கிறார் இவர்.
அதுக்கு உதாரணமாக எல்லாரையும் காமிக்கிறார், அடியார்கள் எல்லாம் காண்பிக்கிறார். இவர் அவ்வளோ தானே தவிர்த்து அதில் பர்டிகுலராக இவங்களாம் என்னென்னமோ செஞ்சுருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது இதுக்கு. அதனால் புரிஞ்சு. நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன். ஞான சம்பந்தன் என்ன குற்றம் செஞ்சார்? ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஆனால் அவர் குற்றம் நீ குணங்கள் நீ கூடலாள வாயிலாய் அப்படின்னார். அப்போ சமணர்களெல்லாம் கழுவேற்றினார், அதுதான் அவர் செஞ்ச குற்றம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை போய் குற்றம்னா சொல்லுவாங்க? ஆமாம் ஆமாம், அவங்க தான் ஏறினாங்க. ஆனால் சுந்தரமூர்த்தி சாமி அதை அங்கீகரிப்பார் அது குற்றம்னு இல்லை. ஏன்னா இவர் தான் ஞானம் ஞானம் கவமனம் எனும் அமணரால் பழிப்புடையரோ அப்படின்னு இவரே சொல்கிறாரு. அவளே இவரே பழிக்கிறார். இவர் தான் இன்னும் 2 வேலை சேர்த்து எழுத்துட்ருப்பார். சுந்தரமூர்த்தி சாமி இருந்துட்டார்லா 2 சமணரை இழுத்து விட்டு இவர் ஏற்கடா அப்படின்னு இருப்பார் தவிர்த்து அதை குற்றம்னா சொல்லுவார் வாய்ப்பே இல்லை. ஆனால் அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். நிறைய ஞான சூனியங்கள் இந்த பாடகு படி பொருள்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நாவினுக்கு அரையன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்னால் அவர் சமண சமயத்துக்கு போனது தான் அவர் செஞ்ச குற்றமா. அது குற்றமாக இருந்தால் குற்றம்னு போட்ட வேண்டியது, அவரையும் திரும்பி கொண்டு வரணும். சமண சமயத்துக்கே போவது எவ்வளோ ஆளுகள் இருந்திருப்பாங்களே, அடியார்கள் இருந்திருப்பாங்களே, அவங்கள அப்பர் சாமி மாதிரி ஆக்கியிருந்திருக்கலாமே சாமி இல்லையா? அப்பர் சாமினா அப்பர் சாமி தான், அவர் என்ன செஞ்சார்ன்னு. அதனால் அதெல்லாம் ஆச்சு ஆராய்ச்சிக்கூடாது. நாளை போவார் என்பது திருநாளை போவார் இந்த க்ஷேத்திரத்துடைய தொடர்பு இருக்குது அவருக்கு. அதனால் கூட அவருக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த திருப்பங்கூர் என்ற க்ஷேத்திரத்துக்கு அந்த நாயனாருடைய தொடர்பு உண்டு. ஏன்னா அங்கே தான் போரேற்றை விலங்கு அருளி, அதனால் சோலோடும் அலைய அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பக்கத்தில் ஒரு குளத்தை தொடர்ந்தெடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். குளம் தொட்டார், அவர் குளம் தொடர் காவினை எட்டும் குளம்பழம் தொட்டும் களிமடத்தால் ஏவினை யாழ் 3 எடுத்தாய் அப்படின்னு பாடுறார். அதனால் அந்த குளம் எடுத்ததும் அவர் தான். அதனால் அதை கூட சொல்கிறார். கற்ற சூதன், இதை வேணால் குற்றம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேணாம். ஏன்னா இவர் தான் சூதாடினார், அது குற்றம்தான். நற்சூதர் மூர்க்கரனும் பெயர் பெற்றால் நானிலத்தை சொற்சூதால் மறுத்தாரை சுருகி உருவி குத்தி நற்சூதர் மூர்க்கரனும் பெயர் பெற்றால் நானிலத்தேனர். அப்போ சாக்கியன் கல்லால் அடித்தது சாமியை. வில்லால் ஒருவன் வெகுண்டடிக்க கல்லால் அடிக்க அன்னைபிதா இல்லாத தாழ்வுன்னார் பண்டிதரிகள் சாமியை பார்த்து. எல்லாம் ஒருத்தன் வில்லால் அடிக்கிறான், ஒருத்தன் கல்லால் அடிக்கிறான் சாமியை பார்த்து, ஒருத்தன் செருப்பால் அடிக்கிறான். அன்னைபிதா இல்லாத ஒரு தாழ்வுன்னார். அம்மா அப்பா இருந்தால் கேட்டிருப்பாங்களே எங்கள் சாமிக்கு, அவருக்கு அம்மா அப்பா இல்லாதனால தான் எல்லாரும் அப்படி பண்ணுறாங்க போட்டிருக்கிறார். உயர்வுன விரிச்சி இதுதான். அதனால் சிலந்திங்கிறது கோச்சங்கச்சோழ நாயனார் இல்லையா? புத்தியால் பொதுப்பந்தர் அது இழைத்து அப்படின்னு பொதுப்பந்தர் இழைத்து அது வழிபாடு செஞ்சது. சித்திரப்பந்தல் அது இழைத்துனார், அதை பொதுப்பந்தர்னார் அப்பர் சாமி, இவர் சித்திரப்பந்தல்னார். கண்ணப்பன் கணம்புள்ளன் என்று இவர்கள் கணம்புள்ளர்லாம் என்ன தப்பு பண்ணார்? ஒரு தப்பும் பண்ணவே இல்லை. அது சொல்கிறாங்க கோயில் உள்ள முடிய கொளுத்துனாரு அதனால் குற்றமா? அது என்னங்க இது? கோயிலில் தலையில் நெருப்பு வச்சுக்கிட்டார்ல திரிக்கு பதில், அதனால் குற்றம்ட்டான். இப்படியாவது எழுது ஆராய்ச்சி பண்ணுறது நாயன்மாரை போய் கண்ணப்பன் கணம்புள்ளன் இதெல்லாம் என்ன உதாரணம் கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கிற அடியார்களெல்லாம் ஒரு வேலை குற்றம் செஞ்சாலும் நீ பொறுத்துக்கிற இல்லையா, அதுபோல் என்னையும் பொறுத்துப்பேன்னு ஒரு சான்று ஒரு ஒரு சலுகையை எதிர்பார்க்குற தவிர்த்து இவங்களாம் குற்றம் செஞ்சாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதே தான். அதனால் குற்றம் செய்யணும் குணமென கருதும் கொள்கை கண்டு என் குறைகள் அடைந்தேன் நின் குறைகள் அடைந்தேன் பொற்திரல் மணி கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் திருப்புன்கூருளானே கோளமால் வரை மத்தன நாட்டே கோளரவு சுற்றி கடைந்து எழுந்த ஆலனஞ்சு கண்டு அவர் மிக இரிய அமர்கற்கு அருள் புரிவது கருதி நீலமாறு கடல் விடந்தனை உண்டு கண்டத்தே வைத்த பித்த நீ செய்த சீலங்கண்டு நின் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூருளானே. நான் பார்த்த வரையில் உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் யாருமே கிடையாது, அதனால் உன் திருவடி அடைந்தேங்கிறார் சாமி. இந்த பாடோடைய கருத்து அதுதான். யாராவது இனிப்பு சாப்பிட்ற இடத்துல போய் கசப்பு வாங்கி திம்மானா சொல்லுங்க பார்ப்போம். நீ எதானே செஞ்சுருக்கேன்னார் சாமி இல்லையா? மதுரை கொழுஞ்சாறு அப்படின்னாங்க ஆண்டல், மதுரை கொழுஞ்சாறுங்கிறாங்க அமுதத்தை. அந்த வார்த்தையை அப்படி பயன், மதுரை கொழுஞ்சாரம். இந்த இனிமையான அமுதத்தை சாப்பிட்ற இடத்துல போய் விஷத்தை யாராவது சாப்பிடுவானா? அது நீ செஞ்சிய எப்படி? கோளமால்வரை பெரிய அழகிய மந்திர பர்வதம் அப்படிங்கிறத கொண்டு வந்து போட்டான். அதுதான் கடலை கடைய போகுது. மத்தன நாட்டி கோளரவு சுற்றி கடைந்து வாசிங்கிற பாம்பை சுற்றுறாங்க. இந்த பக்கத்தை இழுக்கிறான், அந்த பக்கத்தை அவன் இழுக்கிறான், இந்த பக்கத்தை இழுத்து கடையிறான். கடையும் போது அந்த மந்திர பர்வதம் கடலை போட்டு கலக்குது. அப்போ கீழே இருக்கிறதெல்லாம் புறப்பட்டு மேலே வருது கடல் உள்ளே இருந்துன்னா. ஆள நஞ்சு கண்டு அவர் மிக இரிய, யார் இரிய? கடைஞ்சவன்லாம் ஓடிவிட்டான். இல்லை யார் ஓடினா? திருமாலே ஓடிவிட்டார் முதல்ல. ஏன்னா திருமால் தான் கடைந்தார், 1000 தோளால் கடல் கடைந்தார்னு அவங்க சொல்லுவாங்க. கடல் கடைந்தவர் என்ன பண்ணார்? கடல் கடைஞ்சாராம். அவங்க உரை எழுதுறாங்க, வைஷ்ணவர்கள் 1000 தோளால் கடல் கடைந்து அமுதம் கொடுத்தார்.
உடனே சிவபெருமானை கூப்பிட்டாராம். சிவபெருமானை கூப்பிட்டு இந்த விஷத்தை நீ சாப்பிடுப்பானாராம். அவரே சாப்பிடலாமே, ஏன் சிவபெருமானை கூப்பிடுனதுக்கு? ஏன்னா புராணம் இருக்க மறுக்க முடியல, வேற வழின்னு அப்படி தான் சொல்லி ஆகணும் இல்லையா? அதனால் சிவபெருமான் விஷத்தை சாப்பிட்டு திருமாலாக ரட்சித்தார் அப்படிங்கிறத நம்மளால் ஒத்துக்க முடியாது. அதுக்காக சிவபெருமான் விஷம் சாப்பிட்டாருங்கிறதையும் மறுக்க முடியாது, ஏன்னா புராணத்தில் இருக்கு. அதில் என்ன பண்ணுறாரு, திருமாலே பெருந்தன்மையோடு அந்த விஷத்தை கொடுத்து இவர் சாப்பிட வச்சாராம். அதான் செய்யும். அதனால் ஆல நஞ்சு உண்டு கண்டு அவர் மிக எரிய அமரர்கட்கு அருள் புரிவது கருதி நீலமார் கடல் விடந்தனை உண்டு கண்டத்தே வைத்த பித்த ஆல நஞ்சு கண்டு அவர் மிக இரிய ஓடுறான், எல்லாம் பயந்துக்கிட்டு. இரியன்னா ஓடுறதுன்னு அர்த்தம். தேயிரிய திகழ்தக்க வேள்வி அப்படின்னார் அப்பர் சாமி. தேவர்கள்லாம் இருந்து ஓடுறான். இருபத்தர சாமி பிரவேசம் பண்ணோன்னே யாகசாலைக்குள்ள சாமி பிரவேசம் பண்ணுறாரு, உடனே எல்லாம் ஓடுறான், ஆள் ஒரு பக்கம் தெரிச்சு ஓடுறான். அதுபோல் எங்கேயும் ஓடுறான். சுற்றும் அமரர் சுரபதி நின்று பாதமலால் பற்றொன்றிலோம் என்று அழைப்பர் பறவையில் நஞ்சை உண்டாயினர். சீலங்கண்டு நின் திருவடி அடைந்தேன். அந்த ஒழுக்கத்தை கண்டு நீ இப்படி அனுகிரகம் பண்ணுறதை பார்த்து நான் உன்னுடைய திருவடி அடைந்தேன். செழும்பொழில் திருப்புன்கூர் உருளானேனர். இயக்கர் கிண்ணரர் ஞாமனோடு வருணன் இயங்கு தீவளி ஞாயிறு திங்கள் மயக்கமில் புலி வானரம் நாகம் வசுக்கள் வானவர் தானவர் எல்லாம் அயற்பு ஒன்று இன்றின் திருவடி அதனை அர்ச்சித்தார் வெறும் ஆரருள் கண்டு திகைப்பொன்று இன்றின் திருவடி அடைந்தேன். செழும்பொழில் திருப்புன்கூருளானே. எல்லாரும் சாமி வழிபாடு பண்ணுறா சொல்கிறார். யக்ஷர்கள் சாமி வழிபாடு பண்ணுறாங்க. கிண்ணரம் அப்படிங்கிறது ஒரு இசைக்கருவி வாசிக்கக்கூடிய ஒரு வகை தேவ சாதியினர். யமன் அப்படின்னா யமன். வருணன் பூசிச்சிருக்கான். இயங்கு தீ அக்னி பூஜை பண்ணுற அக்னீஸ்வரம், அதுதான் திருப்பூர்லூர். தீ வழி காற்று, அதுதான் வாதவூர். ஞாயிறு பரிதி நியமம். திங்களோர் மயக்கமில் புலியூர் அப்படிங்கிறது சிதம்பரம் தான். வானரம் வடகுரங்காடுதுறை தென்குரங்காடுதுறை. நாகம் திருநாகேஸ்வரம். வசுக்கள் பூசித்தது இது மங்களக்குடி, திருமங்கலக்குடி. வானவர் தானவர் எல்லாருமே, யாரும் பூசிக்காதவங்க கிடையாது. வானவர் தானவர் எல்லாம் அயற்பு ஒன்று இன்றி நின் திருவடி அதனை அர்ச்சித்தார் பெரும் ஆரருள் கண்டு. அதாவது தளராது வழிபாடு செய்ய வேண்டும் சாமியை, கொஞ்சம் கூட தொய்வு கூட வழிபாடு பண்ணுறதில்ல சொல்லுகின்றார். அயற்பு ஒன்று இன்றி நின் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூர் உளானே. பொர்த்த நீள் செவியாளர் அந்தனர்க்கு பொழில் கொள் ஆள் இழற்கீழ் அறம் புரிந்து பார்த்தனுக்கு அன்று பாசுபதம் கொடுத்து அருளினாய் பண்டு பகீரதன் வேண்ட ஆர்த்து வந்து எழியும் புனர்கங்கை நங்கையாளை நின் சடைமிசை கரந்த தீர்த்தனே நின்றன் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூருளானே. பொர்த்த நீள் செவியாளர் அந்தனர்க்கு, பொர்த்த நீள் செவியாளர் அப்படின்னு அர்த்தம் போத்திக்கிட்டது, காதை தொங்க விடுறது இப்படின்னு அர்த்தம் இருக்குது. காதை பொத்துறது, வாயு பொத்துறது, காதை பொத்து இப்படி கேட்குறது சாமிக்கிட்ட. இப்படி காது பொத்தரை அப்படின்னு கீழே இவங்களை பற்றி திருநெல்வேலி தேவாரத்துன்னு சொல்லுகின்றார். உபதேசம் கேட்கும்போது சாமியை வாயு பொத்துறது, காதை பொத்து கேட்கறது. அது அந்த அந்த பெரியவங்களை கும்பிடும்போது சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, காதை அப்படி பொத்திக்கிட்டு. அது என்ன சொல்லுவாங்க, ஒரு மந்திரங்களாக சொல்லுவாங்க. என்னென்ன தன்னை பற்றி அறிமுகம், நான் யாருங்கிறத கோத்திரம் எல்லாத்தையும் சொல்லி நேராக வழிபாடு பண்ணுகின்றேன் அப்படிங்கிறத சொல்லி வழிபாடு பண்ணும். இப்போ காது கொத்தி பெரியவங்கள்ட்ட மரியாதை இருக்கணும் அப்படிங்கிறது இல்லையா. இன்னொன்று வடநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா எதாவது தப்பு பண்ணால் காது அப்படி பிடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்தி சீரியல்லாம் பார்த்தது இல்லையா? இந்தி சீரியல்லாம் தப்பு பண்ண சாரி கேட்டேன்னா சொல்லுவாங்க, காதை போட்டு தான் அப்படி சாரி கேட்பாங்க. காது பொத்துறதுங்கிறது மரியாதை, வாயை பொத்துறது, காதை பொத்துறது. அது மாதிரி பொர்த்த நீள் செவியாளர் அந்தனர்க்கு, இந்த இடத்துல யாரு? சனகாதி முனிவர். காது பொத்தரைன்னு இவர்களை திருநெல்வேலி தேவாரத்தில் சொல்லியிருக்காரு. இதை பற்றி ஒரு கட்டுரை வடின்னு ஒன்று எழுதியிருக்கேன், அது படித்து பாருங்கள் கிடைச்சதுன்னா. பொழில் கொள் ஆழ்நிழற்கு அறம் புரிந்து, அவர்களுக்கு அறம் கொடுத்தார். சுழிந்த கங்கை தோய்ந்த திங்கள் உள்ளாரானல் இதழி சழிந்த சென்னி சைவ வேடம் தானிழற்கு அழிந்த சிந்தை அந்த நாளருக்கு அறம்பொருள் இன்பமேடு மொழிந்த வாயன் முக்கநாதி மேயது முதுகுன்றேங்கிற தேவாரம். பார்த்தனுக்கு அன்று பாசுபதம் கொடுத்து அருளினாய், அவனுக்காக நேராக வந்த சாமி பார்த்திவனுக்காக. பண்டு பகீரதன் வேண்ட ஆர்த்து வந்து எழியும் புனர்கங்கை சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திலனேல்
தரணியெல்லாம் பிளமுகத்தே பாய்ந்து பெருங்கேடாம் சாழலோன்னார். அதனால் அவள் வரலன்னா உலகமே ரெண்டாக பிளந்துக்கும் போல இருக்குது. அவளுக்கு ஒரு எண்ணம். அவள் ஆகாசத்தில் இருக்கிறா கங்கை. அவளை கீழே கொண்டு வந்தால் சகரர்களுக்கு முக்தி கிடைக்கும். சகரர்கள் தான் நிலத்தை தோண்டிக்கிட்டு கீழே அசுமேத குதிரையை அசமஞ்சனுடைய அசமஞ்சன் அவன் செஞ்ச அசமஞ்சனுடைய தந்தை அவன் செஞ்ச அந்த அசுமேத வேள்விக்காக குதிரையை விட்டுருந்தான். அந்த குதிரை கீழே சென்று கபிலமுனிவர்கிட்ட போய் பாதாள உலகத்தில் இருந்துச்சு. அது வரைக்கும் தேடிட்டு போகும்போது உலகத்தில் பள்ளமாக தோண்டி விட்டான். அங்கே கபிலர் போய் கண்ணை திறந்து பார்த்தார்ல, அந்த 60,000 பேர் சகரர் எல்லாம் செத்து விட்டான், எரிஞ்சு சாம்பலாகிட்டான். அப்போ அவனுக்கு கதி இல்லை. அதனால் பாகிரதன் பின்னாடி வரான். அவங்க முன்னோர்கள் எல்லாம் கதி இல்லாமல் கிடக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு என்னென்னா ஆகாய கங்கையினால் நீராட்டினா தான் அவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னான். உடனே ஆகாய கங்கையை நோக்கி தவம் இருந்தான். நான் வர்றேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் வேகமாக வருவேன், என்னை யார் தாங்குவா, பூமியை உடஞ்சி போயிடுமே, என்ன பண்ணுவேன்னா யாரால் தாங்க அப்படின்னா சிவருமான கேளு, சிவருமான் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னார். இந்த சிவருமான்கிட்ட போய் தவம் பண்ணான். பல கோடி ஆண்டு தவம் பண்ணான். சாமி வந்தார். என்ன வேணும்னார். கங்கையை இதுமாரி கண்ட்ரோல் பண்ணணும் சாமின்னார். சரி ஓகே பண்ணிக்கலாம் அண்ணார். சாமி போய் நின்னார். சடையை அவுத்து விட்டு நின்னார். கங்கை மேலேருந்து வேகமாக வந்தா. வா, நம்மளை தாங்கிறது சிவபெருமானே, வா, உலகத்தை ரட்சிக்க கூட சுவாமியே நமக்காக நிற்கிறாரேன்னு பார்த்தா உனக்கு இவ்வளவு திமுறான்னார் சாமி. ஒரு சடையை எடுத்து அப்படியே கட்டிட்டார் எல்லாத்தையும். கடுத்து வர கங்கை தன்னை கமல் சடை என்று ஆடாமே தடுத்தவர் என் பெருமானார் தாமினிதா உரையுமிடம் விடைத்தவர் விளங்கைக்கோர் மலங்கச் சென்று இராமர்க்காய் புடைத்தவனை பொருதழித்தான் புள்ளிருக்கு வேலுவரேன்னு தேவாரம். அதனால் ஒரு சடையில் கட்டினார். அப்படி நின்றுட்டான். வெளில வர ஒரு சொட்டு தண்ணி வெளில வரல. கட்டிட்டார். சார் கடை உள்ளே இருக்குது, இங்கே லாக் பண்ணிட்டார் தண்ணியை. சடை உள்ள லாக் பண்ண முடியுமா? லாக் பண்ணியிருக்கு. அதனால் அப்புறம் திரும்பி அவனே சாமிகிட்ட வரவன்றான். என்ன சாமி, உங்களை கூப்பிட்டா எப்படியா பண்ணுவீங்க, கொஞ்சோண்டு விடுங்களானார். ஏன்னா அவ்வளோ கங்கையை விட்டால் தாங்காது. அதனால் உலகம் தாங்காதுங்கிறத ஒரு சடையை திறந்துட்டு கொஞ்சமாக கங்கையை ரிலீஸ் பண்ணுறார் சாமி. உலகத்திலேயே அவன் ஃபஸ்ட்டு மேலே தண்ணியை கட்டினவர் தான். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அண்டு மேலே வச்சு தண்ணியை திறந்துவிட்டு அப்படி இருக்கு. இல்லை அப்போ தான் தண்ணி வேகமாக வரும் கீழே, அதுக்காக இல்லையா? இதனால் ஆர்த்து வந்து இழியும் புனர்கங்கை நங்கையாலை நின் சடைமிசை கரந்த தீர்த்தனே நின் தன் திருவடி அடைந்தேன் செழும் பொழில் திருப்புன்கூருளானே மூவையில் செற்ற நான்று உயர்ந்த மூவரில் இருவரதன் திருக்கோயிலின் வாய்தல் காவலாளர் என்று ஏவிய பின்னை ஒருவன் நீ கரிகாடு அரங்காக மானை நோக்கி ஒரு மானடம் மகிழ மணிமுழா முழக்க அருள் செய்த தேவதேவே தேவதேவனின் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூருளானே. ஒரு பகுதியை மட்டும் வச்சுவிட்டு ஏரியாவே எரிக்கிறது. இந்த மாதிரி அதிசயம்லாம் சாமி செஞ்சிருக்கார். முப்பரத்தை எரிச்சார். முப்பரத்தில் 3 பேர் மட்டும் எரியல இல்லையா? பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார் அப்படின்னார். மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார். அவன் தாரகாட்சன், கமலாட்சன், வித்தின்மாரின்னு 3 பேர். இவனுக்கு சுதமதி, சுதகீர்த்தி அப்படின்னு சொல்லி, சுனீலன் அப்படின்னு சொல்லி 3 பேர். இந்த 3 பேருக்காக சாமி அனுகிரகம் பண்ணால் 3 சிவபூஜை விடலை. அதனால் அவர்கள் 3 பேரையும் காப்பாற்றினார். 2 பேருக்கு வாயிற்காப்பல் பதவி கொடுத்தார். ஒருத்தருக்கு குடமுழா வாசிக்கிறதுக்கு பதவி கொடுத்தார்னார். அது சொல்லுகின்றார். மூயையில் சற்ற ஞான்று, ஞான்றுனா பொழுதுன்னு அர்த்தம். அப்பொழுது மேயில் சற்ற நாண்டு உயர்ந்த மூவரில் இருவர் நின் திரு கோயில் வாய்தல். என்ன செய்து வரணும்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருவர் நின் திரு கோயிலின் வாய்தல் காவலாளர் என்று ஏவிய பின்னை இல்லையா? 2 பேரும் காவலாளராக வச்சார். சாமிக்கு மொத்தம் எத்தனை வாயிற்காப்பாளர்? 2 பேர் தானே? 2 பேர் தானே? சாமிக்கு மொத்தம் எத்தனை வாயிற்காப்பாளர்? 2 பேர் தானே? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 4 எப்படி? 4 பேரா எப்படி? 8 பேரா? 8 பேரா? 3 பேரா? 8 பேரா? 4 திசைக்கு 4 2 8 இருக்கணுங்கிறீங்களா? அப்படியா சரவணா? சிவபூசையில் பச்சிமா துவாரப்பாளர்கள் எத்தனை பேரை பண்ணுறீங்க? 8 பேரை பண்ணுறது இல்லையா? 8 பேர் தான் துவாரப்பாளர்கள் சாமிக்கு இல்லையா? 8 பேர் சாமிக்கு தான். கிட்ட கோயிலில் எத்தனை பேரை கேட்குறோம்? சாமி மொத்தம் 4 வாசல் இல்லையா? 4 பக்கமும் 4 முகத்துக்கும் 4 வாயிற்காவலர்கள். 8 பேர் சாமிக்கு துவாரபாலகர் இருக்கிறாங்க. யார் யார் அவங்க? சரஸ்வதி, லக்ஷ்மி, நந்தி, மாகாளர், கங்கை, யமுனை, பச்ம துவாரபாலகர், வாசுதிபதி, பிரம்மன். இந்த 8 பேரை பூஜை பண்ணுறோமா இல்லையா சிவபூசையில்?
இருக்காங்களா இல்லையா சரவண? அதனால் இந்த 8 பேர் சாமிக்கு வாயிற்காப்பாளர். இதில் யார் இந்த 2 பேர் என்பது தெரியவில்லை. ஆனால் 2 பேரையும் வாயிற்காப்பாளர் சாமி வச்சிருக்கார். காவலாளர் என்று ஏவிய பின்னை ஒருவன் நீ கரிகாடு அரங்காக மன நோக்கி ஓர் மானடம் நிகழ மகிழ அம்பாள் பார்க்க மணிமுழா முழக்க அருள் செய்த தேவதேவ நின் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூருளானே அறிவினால் மிக்க அறுவகை சமயத்து அவ்வவர்க்கு அங்கே ஆரருள் புரிந்து எரியுமா கடல் இலங்கையர்கோணை துலங்க மால்வரை கீழ் அடர்த்திட்டு குறிகொள் பாடலின் இன்னிசை கேட்டு கோலவாளோடு நாளது கொடுத்த செறிவு கண்டு என் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூருளானே என்பது பாட்டு. அறிவினால் மிக்க அறுவகை சமயம். அறுவகை சமயத்தார்னா யார் யார்? கௌமாரம்லாம் இல்லை. அறுவகை சமயத்தார் அப்படிங்கிறவங்க சாங்கியர், யோகர், அப்புறம் மீமாம்சகர். வெரி குட். மீமாம்சகர், அப்புறம் தர்க்கர், நையாயிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய வைநேகர் கிடையாது. வைநேகர்னா இவங்க இதில் பிராகிருத வைணை அப்படின்னு இவங்க சாங்கியம், யோகம் எல்லாம் இந்த அறுவகை சமயம். இந்த அறுவகை சமயம் அப்படிங்கிறது வேதத்தை ஏற்றுக்கொண்டு வேத உட்பிரிவாக இருக்கக்கூடிய 6 பேர் அப்படின்னு படிச்சிருக்கோம். நையாயிகர், வைநேகர் உண்டா அதில்? இல்லை, வைநேகர் கிடையாது. வைநேகர் வினயம் செய்கிறவங்க வைநேகர். நையாயிகர், தர்க்கிகர், மீமாம்சகர், வேதாந்திகள், அப்புறம் சாங்கியம், யோகம் 6 பேர் தான். 6 கரெக்டாக வந்துருச்சு. இந்த 6 பேரும் அறுவகை சமயத்தார்னு சொல்லி உண்டு. பொதுவாக புறம், புறப்புறம், அகம், அகப்புறம்னு நம்ம வச்சுருக்கிறது வழக்கம் உண்டு. இதுக்குள்ளே புறச்சமயத்தில் இந்த 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேரில் ஒரே ஒரு ஆள் வேதாந்தி மட்டும்தான் கடவுளை கும்பிடுறவன். அறுவகை சமயத்தில் வேதத்தை ஏற்றுக்கொண்டு 6 பிரிவு வருகிறது. அதில் சாங்கியம், யோகம், ஐயாயிகம், தார்க்கிகம், மீமாம்சகம், வேதாந்தம் அப்படின்னு வருகிறது. இந்த மீமாம்சம் வரைக்கும் 5 பேரும் வேதத்தை ஏற்றுக்கொண்டாலும் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரும் ஒத்துக்கலை. அதில் உத்தரமீமாம்சகர்னு சொல்லக்கூடிய வேதாந்திகள் மட்டும்தான் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருங்கிறாங்க. அந்த கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிறவங்களே 3 பிரிவு வந்துருச்சு. அதிலேயே மத்துவ சம்பிரதாயம், ராமானுஜ சம்பிரதாயம், அப்புறம் சங்கராச்சாரிய சம்பிரதாயம், அதிலே 3 சம்பிரதாயம் வந்துருச்சுன்னு பார்க்குறோம் வேதாந்தத்தில் உள்ள. ஆனால் வேதாந்தத்துக்குள்ளே இருக்கிறது என்னங்கிறது இவங்க யாருமே கண்டுபிடிக்கல. வேதாந்தத்துக்குள்ளே இருக்கிற பொருளை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆகமொழியில்தான் சைவஸ்தானத்தில் கண்டுபிடிக்கணும். ஓரும் வேதாந்தம் என்னும் உச்சியில் பழுத்த ஆராயின்ப அருங்கனி பிழிந்து சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அறிந்தனர் சிலரே அப்படின்னு குமரகுருசாமி சொல்கிறார். அதனால் அறிவினால் மிக்க அறுவகை சமயத்து அவ்வவர்க்கு அங்கே ஆரருள் புரிந்து அவங்கவுங்க சொல்லக்கூடிய தெய்வமாக அங்கே நிற்கிறவர் சிவபெருமானார். அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினார் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும்னார். தாய்மான சுவாமி அற்புதமாக ஒரு பாட்டு பண்ணார். உலகத்தில் அதை செய்ய வல்லவர், இதை செய்ய வல்லவர், அதை செஞ்ச வல்லவர், இதை செஞ்சவர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அறுவகை சமயத்தில் நீ தான் இருக்கிறங்கிறத அறிய வல்லவர் யார் இருக்கா உலகத்தில்னா? எல்லாத்தையும் தெரிஞ்சவன் எத்தனையோ பேர் இருக்கான். ஆனால் அறுவகை சமயத்தில் நீ தான் இருந்து அருள் பண்ணுகிறாய் சுவாமி என்பது புரிஞ்சவன் ஒருத்தன் கூட உலகத்தில் இல்லையே. எல்லாம் சமயப்பூசல் இட்டு கொண்டு சன்மார்க்க வழியில் நிற்காமல் வழிபாடு பண்ணுகின்றான். வேதாந்த சித்தாந்த சன்மார்க்க சமரச வித்தேன்னு பாடுறார். இடத்துக்கும் சமரசமாக இருக்கிற நீ தான் பாடினார். அதனால் எரியுமா கடல் இலங்கையர் கோணை துலங்க மால்வரை கீழடத்திட்டு, எரியுமா கடல்னா அலை வந்து எரியக்கூடிய அந்த கடல் சுற்றி இருக்கக்கூடிய இலங்கைக்குள்ள இருக்கக்கூடிய கோன் ராவண மலை எடுத்தா சாமி வச்சு அழுத்தினார். பாட்டு பாடினா என்ன பாடினா? குறிகொள் பாடலின் இன்னிசை கேட்டு கோலவாளோடு, சந்திரகாசம்னு வாழ் அதுக்கு பேர். நாளது என்னிறந்த முக்கோடி வாழ்நாள் அப்படின்னார் ஞானசம்பந்தர். கொடுத்து சரிவு கொண்டு நின் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூருளானே. பாட்டு. கம்பம் மால் களிற்றின் உரியானை, அதனால் கம்ப மால்கள் இரு நடுக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய. வெரி குட். நடுங்கன்னா யானை நடுங்காது, யானை பார்த்து நாம நடுங்குவோம். கம்பமாகளிற்றின் உரியானை காமர் காய்ந்ததோர் கண்ணுடைய யானை செம்போனை ஒக்கும் திருவுருவானை. காமரை காய்ந்ததுன்னா மன்மதனை கண்ணால் எரிச்சவர்னு அர்த்தம். செம்போனை ஒக்கும் திருவுருவானை செழும்பொழில் திருப்புன்கூருளானை. உம்பராளியை உமையவள் கோணை. உம்பராளினா தேவர்களெல்லாம் ஆளக்கூடியவர். ஊரன் வன் தொண்டன் உள்ளத்தால் உகந்து அன்பினால் சொன்னார் அருந்தமிழ் 5 5 வல்லவர் அருவினை இளரேயே. 10 பாடலையும் யார் பாடினார்களோ அவர்களுக்கு அருவினை இல்லைன்னு சுவாமி ஆசீர்வாதம் பண்ணார். அதோடு அந்த பதிவு நிறைவாகிறது. இதைத்தான் சொன்னார்.
அருளினை நினைந்தே எந்த நாளன் என்று எடுத்து பாடி சில பகல் பழிந்த பின்பு திருமுனை பாடினாடர் மலர்புகழ் திருஆரூரில் மகிழ்ந்துடன் வந்த ஏயர் குலமுதல் தலைவனாரும் கூடவே குளிர்பூங்கோயில் நிலவினார் தம்மை கும்பிட்டு உறைந்தனர் நிறைந்த அன்பால். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே என்னென்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சேர்ந்துருந்தீங்கன்னா பிரிய முடியாது, அதனால் அவர் கூட போயிடுறதுன்னு அர்த்தம். எங்கே போனார்? இவர் வந்து இந்த ஊரில் கொஞ்ச நாள் இருந்தார். சில பகல் கழிந்த பின்பு சில நாள் இந்த திருப்பங்கூரிலே தங்கிட்டார். திருப்பங்கூர் பக்கத்தில் பெருமங்கலம் என்கிற ஊரில் தங்கிட்டார். திருமுனைப்பாடினாடர் மலர்புகழ் திருவாரூரில் மகிழ்ந்து உடன் வந்த, ஏன்னா திருப்பூர் சாமியில் திருவாரூர் போகாமல் இருக்க முடியாது எப்பொழுதுமே. திருவாரூர் தான் ஆன்மார்த்த மூர்த்தி. ஏன்னா அந்த ஊர்லேருந்து ரொம்ப தூரம் போயிட்டு வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இப்போ, திருவொற்றியூர் போயிட்டு வந்தனால எவ்வளோ பிரச்சனையே இப்போ. அதனால் திருவாரூருக்கு திரும்பி போயிடார். ஏயர் குல முதல் தலைவனாரும் கூடவே குளிர்பூங்கோயில் நிலவினார் தம்மை கும்பிட்டு உறைந்தனர். இவரும் திருவாரூரில் போய் தங்கியிருக்கார். தினம் தினம் போய் திருவாரூர் சாமியை கும்பிடுறாங்கன்னு பார்க்குறோம். நிறைந்த கண்பால் அங்கு இனிது அமர்ந்து நம்பி அருளினால் மீண்டும் போந்து திரும்பவும் அவர்கிட்ட அனுகிரகம் வாங்கி கொண்டு பெருமானே நான் திரும்ப அந்த ஊருக்கு போகிறேன், சொந்த ஊருக்கு போகிறேன்னு வந்தார். பொங்கிய திருவின் மிக்க புகும் தம்பதி புகுந்து, அது பெருமங்கலம். பொங்கிய அதிகமான திருவுடையதாகிய பெருமங்கலம் என்கின்ற ஊருக்கு வந்து பொற்பில் தங்கு நாள் ஏயர்கோனார் தமக்கு ஏற்ற தொண்டு செய்தே. அப்படியாக இருக்கும் பொழுது ஏர்கோன் நாயனார் அவருக்கு என்ன தொண்டு செய்யணுமோ அந்த தொண்டுகளை மாகேஸ்வர பூஜை முதலியவற்றெல்லாம் செய்து கொண்டு செங்கன் மால்விடையார் பாதம் சேர்ந்தனர் சிறப்பினோடும் அவருடைய திருவடி, பெருமானுடைய திருவடியை ஒரு நாள் அடைந்தார் அப்படின்னார். மாகேஸ்வர பூஜை செய்து கொண்டே முக்திக்கு போனார் அப்படின்னா அவருடைய சரித்திரத்தை நிறைவு பண்ணுகிறார். அடுத்தது நல்கிர் உள்ளாயரா